எல்லாரும் வாங்க வாங்க, பக்கெட் கீட்டர் ரெடியா இருக்குது. இதை உங்க வாளிக்குள்ள போட்டு தண்ணியை ஊத்தி வச்சா போதும், தண்ணி தானா சூடேறும் பாத்துக்கங்க. நீங்க கொதிக்க வைக்கவே தேவையில்லை. இல்ல கருவாயா, என்னல இது நெளிஞ்சு கிடக்குது? இது கீட்டரி கோட்டர்னு என்னமோ சொல்லிக்கிட்டு கிடக்குற, என்னல இது? கிளவிய, இதுக்கு பேர் தான் கீட்டரு பாத்துக்க. இதை உன் பக்கெட்ல தண்ணியை ஊத்திய இதை போட்டு வச்சேன்னு வச்சுக்க, தண்ணி தானா சூடேறி நீ அப்புறம் எடுத்து குளிச்சுக்கலாம். நீ மண் கூட்டி அடுப்பு கூட்டி காய வைக்கணும்னு அவசியமே இல்லை கிளவிய. இதை வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்க, உனக்கு உட்காந்து அடுப்பு கூட்டுற வேலைலாம் மிச்சமாகும் பார்த்துக்கங்க. வாங்கிக்கங்கக்கா, ஒன்று 100 தான். மற்ற கடையில எல்லாம் நிறைய வேலை போட்டு விற்கிறாங்க, உங்களுக்கு 100 போடுறேன். இது கூட நல்ல ஐடியாவாக தானே இருக்குது. இந்த கம்பியை போட்டுமே சூடேறுமா, அப்போ இந்த கம்பியை உள்ளேருந்து எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாமாக்கும். ஏன் லூசு கிளவிய, அப்படி இப்படி கையை விட்டு பார்த்து போடாத, அப்புறம் நீ பரலோகம் போய் சேர்ந்துருவா பார்த்துக்க. நல்லா பிளக்கா ஆப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அதை வெளியே எடுக்கணும், உள்ளே போடணும் பார்த்துக்க. நீ பெசாட்டு தண்ணிக்குள்ளே இருக்கும் போதே தொட்டு போடாத கிளவிய, அப்புறம் போய் சேர்ந்து போடாத. டே கருவாயா, இதெல்லாம் எங்களுக்கு நம்புற மாதிரியே தெரியலடா. 100 ரூபாய்க்கு நீ இதை கொடுப்பியாக்கும். நீ கொடுத்துட்டு இது வேலை செய்யாமல் எதுவும் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு இது வேணாம், ஆளை விடுச்சாமி. எக்கா, எதுக்குக்கா பயப்படுற? இந்த மிஷின் மட்டும் நல்லா எடுக்கலன்னா 1 வருஷத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நான் மாத்தி கொடுத்துறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படவே தேவையில்ல. இதை நீங்க தைரியமா வாங்கிட்டு போலாம், எல்லாம் வாங்கிட்டு போங்க. இந்த குளிர்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்ல. ஏண்டிய அந்த பையதான் அத்தனை தடவை சொல்லுதுல 1 வருஷத்துக்குள்ள மாத்தி கொடுத்துறேன்னு. அப்புறம் ரெடி வாங்கிட்டு போங்கடி. ரொம்ப பெறக்கு பார்த்து திரிவாளுக்கு. தள்ளு, நான் வாங்குறேன். அந்த கண்ணாடி பாட்டி தான் எப்பவுமே கெட்டிக்காரியா இருக்குது. சொன்ன ஒண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது பாத்துக்க. இந்த பாட்டி வாங்கிட்டு போ. எப்பா, எப்படியோ பாதி விலைக்கு நல்லா ரிப்பேர் ஆனதா வாங்கிட்டு வந்து வித்து போட்டாச்சு பார்த்துக்க. ஒரு வழியா இதுலயும் ஒரு லாபத்தை பார்த்தாச்சு. இவளுக்கு வர்றதுக்குள்ள கிளம்பிடுவோம். ஆகா, படையிலே காக்காக்கே வச்சிருக்கிறாங்க. காக்காக்கு இருக்கு, பசியோட இருக்கு. எனக்கு தானே படையல தின்னு போடுவான். அடாடா, என்ன லட்சுமி வடையெல்லாம் அமுக்கிக்கிட்ட. இன்னைக்கு என்ன உனக்கு ரொம்ப பசியாக்கும்? பரவாயில்ல தின்னு. இன்னும் 2 வடை வேணா நான் கொண்டு வரட்டா? என்ன லட்சுமி, என்னைய கூட பார்க்காம வடையை மட்டும் தூக்கிட்டு போய் தின்னுக்கிட்டு போயிட்டியே. அடி பாவி, இப்படி என்னைய கிளவேன்னு சொல்லிட்டியேடி. என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு குமரன் தானடி. எப்பவும் நீயே ஆசையா கூப்பிடுவியா மாமா மாமான்னு, அத மாதிரி சொல்லுடியே. உன்னைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது லட்சுமியா. என்னடா இது, யாரோ பேசுற மாதிரில இருக்குது. நம்ம லூசு மாதிரி காக்கா பேசுதுன்னு பேசிக்கிட்டு கிடக்குறோம். அட, அந்த கருவா பயத்தான் அங்க உக்காந்துருக்கிறது. கண்ணை பாரு, நல்லா ஆந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறியான். என் லட்சுமிக்கு வச்ச வடையை நீயாடா தின்னு புட்ட? பயங்கரமான ஆளா இருக்கிறியானே. நானே 1 நிமிஷத்துல ஏமாந்த பார்த்தேனே. பொறு வாரேன். என் லட்சுமிய, கொஞ்சம் அங்கே இரு. உளுந்த வடையோட கறியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் இரு. என்ன எடா இடிமட்டுக்கு பறந்தவனே, என்னை எப்ப அது வந்து ஏமாத்திக்கிட்டா இருக்கிற? ஏ கிழவா, என்ன எதுக்கே அப்ப எத்தி வச்ச? என்ன மிதிக்கிறியா? ஏண்டா அண்ட காக்கா பையலே, என்ன தைரியம் தான் என் லட்சுமிக்கு வச்ச வடையை எடுத்து தின்றுப்ப? அது மட்டும் இல்லாம இன்னும் 4 வடை வேணும்னா கேட்டுக்கிட்டு இருக்கிற. அதாண்டா எத்தி உதச்சேன். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு வச்ச படையில நீ எடுத்து திம்ப? இன்னொரு தடவை இந்த பக்கத்து வந்த உனக்கு படையல் வைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் பார்த்துக்க. அடுத்து ஏ கிழவா, சோறு இருந்துச்சு எடுத்து தின்னேன். நீ தான் அப்பா வந்து 2 வடை கொண்டு வருவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் சரின்னு சொன்னேன். காக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். காக்கா தான் உனக்கு பதில சொல்ல மாட்டேங்குதே. அதனாலதான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். போய் இன்னும் 2 வடை எடுத்துட்டு வானே. இதுல என்ன கிழவா தப்பு இருக்குது? எனக்கு என்ன தெரியும் நீ உன் பொண்டாட்டிக்கு வச்சேன்னு? உன் பொண்டாட்டி காக்கா ரூபத்துல வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? முத எல்லே போடா அண்ட காக்கா. அப்பா அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, எகுத்து பேசிக்கிட்டு இருக்கிற. போறையா, கால் ரெடி வெட்டி போட வாடா. போடா முத. கொஞ்ச நேரத்திலேயே லட்சுமிக்கு வச்ச வடையை அமுக்கி புட்டானே அண்டா காக்கா பையன். நல்லாவே இருக்கிற மாட்டேன். ஏன்னா இப்ப நீ அழுகை நிறுத்த போறியால? நீ மட்டும் இப்ப அழுகை நிறுத்தல வச்சுக்க. 2 காலையும் சூடு இழுத்து போட்டு உள்ள படுக்க போட்டுருவேன் பார்த்துக்க. ஆளி முகரை பாரு, அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கே, இதே அழுகிட்டு இருக்கானே. ஏ கிளவியா, என்னாச்சு? எதுக்கு அவனை போட்டு இந்த திட்டிட்டு இருக்கிற? ஏன் குட்டி கருவாயா, எதுக்குடா அழுதுகிட்டு கிடக்குற? பேராண்டி பார்ல அந்த தடியன் சூப்பு கடை வச்சிருக்காருல, இவன் அந்த தடியன் கடையில் சூப்பு வாங்கி கூட கேட்டேன். நானும் போய் பிரியா 2 சூப்பு குடுறான்னு கேட்டேன். அதுக்காக இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு நீங்க மாட்டு மூத்தத்துல குடிக்கலாம்ல, காசு குடிக்காம குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாம்ல. இதுக்கு மேல அந்த இதெல்லாம் அசிங்கப்படுத்தி நிக்க முடியுமால? அவன் பரவாயில்ல வாங்கி கொடுன்னு கேட்கறியால? ஏல குட்டி கருவாயா, உனக்கு மான மரியாதை எதா இருக்கால? அவன் மூத்தத்தை குடிக்கிறான்னு கேட்டதுக்கு அப்புறமா அங்கே அதை வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிறேன். நீ எவ்வளவு தின்னக்கம் பட்டிருப்ப. சரி, அந்த மான மரியாதைலாம் நமக்கு கிடையாது. நான் உனக்கு வாங்கி தரேன். தடியனே, நம்ம அண்ணே வா. ஐயா, அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. கிழக்கு அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. குட்டி கருவாயா, ரொம்ப ஆட்டம் போடாத, வாடா போவான்.
இல்லை குட்டிக்கிறவைய ஆடாம போல என்ன குதி குதிக்க கங்காராட்டம் போறியா இல்லப்ப? எமோ சூப்புமோ, எமோ சூப்புமோ, ஆட்டுக்கால் சூப்புமோ, எமோ சூப்புமோ. தடியண்ணே, என் தம்பி ஏதோ சூப்பு கடையில் வந்து கேட்டியாம்ல, அதுக்கு நீ மாட்டு மூத்திரத்தை குடிக்கலாம்லன்னு கேட்டியாம்ல, எதுக்குன்னே அப்படி கேட்ட? உன் தம்பி கருவாய் இருக்கிறான்ல, உன் கருவாய் நினைச்சு என் தம்பிக்கு ஒரு சூப்பு கொடுத்துருக்க வேண்டியதானே? ஓஹோ, அவனுக்கு குடுக்கலனுமே உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கிறாக்கும். உனக்கும் அதே தாண்டா. நீ இந்த சூப்பு குடிக்கிறதுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்க வேண்டியதானே? நீ வந்ததுமே அவனுக்கு சூப்பு கொடுத்துட்டு உனக்கு நினைப்பா? உனக்கு சொன்னதுதான் அவனுக்கு சொன்னதுதான் உனக்கு பத்துக்க, ரெண்டு ஒரே தான் பத்துக்க. போகலா. பாத்தியானே உன்கிட்டே எப்படி பேசுறேன் தடியே, பயங்கரமா நாளா இருக்கிறியா? இவனுக்கு வசதி வந்ததுமே திமிரு ஏறிக்கிச்சு. அண்ணே, இவன் கொழுப்பை எப்படியாச்சும் கரைச்சு விடுனே, நெருப்புல தூக்கி வாட்டி இவன் கொழுப்பை கரைச்சிருவோமா? ஏ குட்டையா, ஜானால உள்ள வாயப்பாரு, வாயை உடச்சு புடுவேன் பத்துக்க. போலாங்கிட்டு போத அந்த இருந்து சூப்பை குடுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கேன். என்னே, ஒரு ஆட்டுக்கால் சூப்பு கொடுக்கணே. எப்பப்பா இந்த குளிருக்கு குடிக்கணும் போலயே ஆசையா இருக்குது, சீக்கிரம் கொடுங்க. கொஞ்சம் பொறுமா, இங்க திஷ்டி பொம்மையா இருக்குது, அதை விளக்கி வச்சுட்டு வந்துடுறேன். சூடா நீங்க கேட்ட சூடான மட்டன் சூப்பு இதோ ரெடியா இருக்கு. ஏ குட்டி கருவாயா, நீ சூப்பு கேட்டு நான் ஏன் உனக்கு சூப்பு வாங்கி தரல தெரியுமா? இந்த தடியை என்ன பண்ண தெரியுமா? இந்த சூப்புல சுவை வரணுன்றதுக்காக சாக்கடை தண்ணியா மோந்து ஊத்துனால, அதை ஏன் அப்படி மோந்து ஊத்துறீங்கன்னு கேட்டா, அப்பதான் சூப்புல சுவை வரும்னு சொல்றியால லூசு பைய. சாக்கடை தண்ணியை மோந்து ஊத்துனா எந்த ஊர்ல சூப்புல சுவை வருதுன்னு எனக்கும் தெரியல பாத்துக்க. அதனாலதான் உனக்கு நான் அண்ணன் எவ்வளவு வம்புறுத்தி கேட்டு இன்னும் வாங்கி கொடுக்கல. நீ எது நினைச்சுக்காத. என்ன அந்த தடியன் கடையில நமக்கு சூப்பு வேணாம், நம்ம வேற கடையில போய் குடிச்சுக்கோ. என்ன கண்ணே, இவன் கடையில எல்லாம் மனுஷன் வாங்கி குடிப்பானா? மிருகமா இருக்கவங்க வேணா வாங்கி குடிக்க முடியச்சே. ஐயா அண்ணா, அப்படியா? அதனாலதான் நான் அப்பா வந்து அடம் பிடிச்சனால எனக்கு வாங்கி தரலையா அண்ணா? நல்ல வேலையா போச்சு. இந்த சாக்கடை தண்ணி கலந்த சூப்பை நானும் குடிச்சு தொலைஞ்சிருப்பேன். அதால அண்ணன் உனக்கு வாங்கி கொடுக்கல. சாக்கடை தண்ணி சூப்பை வச்சுக்கிட்டு இருக்காமே, அந்த தடியன்ட்டு எல்லாம் போய் வாங்கி குடிக்க வேணாம். நீ என்னமா அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? நீ சூப்பு குடிமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ நல்லா சூப்பு குடி. இது ரொம்ப சுவையான சூப்பு பாத்துக்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா நல்ல நல்ல தண்ணி எல்லாம் போட்டு நான் கலந்து வச்சிருக்கிறேன். ஏண்டா தடி தாண்டவராயா, என்ன தைரியம் தான் சூப்புல சாக்கடை தண்ணியை கலந்து வச்சிருப்ப? நல்ல வேலையா போச்சு. அந்த கருவாய் மட்டும் இல்லைன்னா நானும் அதை குடிச்சு தொலைஞ்சிருப்பேன். உன் முகர மாதிரியே இருக்கு சூப்பு. இந்த சூப்பை யாருக்காவது விற்கிறத பார்த்தே உன் முகரையில அடிச்சு புடுவேன் பாத்துக்க. போடா. கருவாய் என்ன, அந்த அக்கா சூப்பு குடிக்காம வச்சுட்டு போயிருச்சுன்னே, ரொம்ப சந்தோஷம். நீ சூப்பரா பிளான் போட்டு கொடுத்த பாத்துக்க. எப்பா, ரெண்டு தர்ம பிரபுகளா, தயவு செஞ்சு வந்து சூப்பை குடிச்சிட்டு கிளம்புங்கப்பா. என் கடை வியாபாரத்துக்கு எடுத்து போடாதீங்களா. தயவு செஞ்சு உட்காருங்க சாரே. தடியனே, இதை நீ முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு கஸ்டமர் வீணா இருக்காதுல்ல. சரி உட்காரம் சூப்பை எடுத்துட்டு வந்து கூட. இல்லை கருவாயா, ஒன்னேதால ஊர் முழுக்க தொலைகிட்டு இருக்கேன். நீ என்னத்தையோ கொடுத்தல ஹீட்டர் பட்டன்னு, அதை எதுமோ ஆயிடுச்சுல. எனக்கு ஒரு வருஷத்துல மாத்துறது இருக்குல்ல, அது ரிப்பரா போச்சு. எனக்கு மாத்திக்குள்ள ஒழுங்கா. அப்படியா, ரிப்பரா போச்சா? சரி காசு கொடு, மாத்தி கொடுக்குறேன். இல்லை கருவாயா, அன்னைக்கு என்னல சொன்ன? ரிப்பரா போச்சுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது, மாத்திக்கலாம் நீ தானே சொன்ன. இப்போ என்னல காசு கேட்டுக்கிட்டு இருக்கிற? காசுலாம் கொடுக்க முடியாது, எனக்கு ஒழுங்கா மாத்தி கொடு பாத்துக்க. ஏ கிளவிய, மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். பணம் கொடுத்தாதான் மாத்தி கொடுக்க முடியும். உனக்கு ஓசியில மாத்தி கொடுப்பாங்களாக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரிப்பரா போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. வேணா காசு கொடு, வேற ஒன்ன மாத்தி கொடுக்குறேன் உனக்கு. ஆளை பாரு, உனக்கு எல்லா வட்டமும் ரிப்பரா வருவோம், நான் மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணுமாக்கும்? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. இந்த வேலைக்கே ஆகாது பாத்துக்க. கிளம்பு. எனக்கு குட்டி கருவாயே, நான் பக்கத்து கடையில டீ பஜ்ஜி தின்னுக்கிட்டு இருக்கேன். நீ இதை குடிச்சுவிட்டு வந்து சேரு, சரியா? இந்த கருவாயும் பேர் விஷத்திலே ஊறி விஷத்திலே வளர்ந்துருப்பான் போல. எம்மா விஷம் இருக்குது. இந்த பைய எச்சி துப்புனா கூட அதுல விஷம் இருக்கும் போலயே. பயங்கரமா நாளா இருக்கிறியா அண்டங்காக்கா பைய. என்னது இவ்வளோ? இவ அந்த குண்டாச்சியில நம்ம பொண்ணு பார்த்துட்டு போனவளாச்சு. நம்மள வேணான்னு சொன்னவ எதுக்கு இங்கே வந்திருப்பா? உங்க பேர் என்னன்னு தெரியலையே. ஒருவேளை குண்டாச்சியா தான் இருக்குமோ? இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? ஆனா உங்களை எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு நம்ம கல்யாண பேச்சு எடுக்கும் போது நான் கூட வேணான்னு சொன்னேன். ஆனா அதுல ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல குண்டச்சி, நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத. நான் ஒன்றும் நினைக்கல. சரி சூப்பு குடிக்கணுமா? அதுக்கு தான் வந்திருக்கிறியா குண்டச்சி? இந்த சூப்பு தரவா? என்னங்க, என் பேர் குண்டச்சி இல்லைங்க, கோதாவரிங்க. பேரை மாத்தி கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடாதனால தானே அன்னைக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுல போய் 100க்கு 300 தடவை நான் யோசிச்சு பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில இன்னொரு ஆளை நான் யோசிக்க முடியாது. உங்களை தான் நேசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் பாத்துக்கோங்க. நானும் யாரையோ கேட்டு பார்த்தேன். உன் அழகுக்கு அவெல்லாம் ரொம்ப கம்மி தாண்டி. இருந்தாலும் பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த லெட்டரை நீங்க யாரும் இல்லாதப்ப தனியா பிரிச்சு பார்க்கணும், சரியா? அடு, என்ன சொல்ற? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? அப்ப நீ நானு கணவன் மனைவி ஆக போறமா? இதெல்லாம் என்கிட்ட இப்ப பேசாதீங்க. லெட்டரை பிரிச்சு பார்த்துட்டு அப்புறமேல் பேசுங்க. அட கிறுக்கு கழுத, ஓடிட்டாலே. எப்படி அந்த லெட்டரை பிரிச்சு பாக்குறது தெரியலையே. ஐயோ, எனக்கு வேற படிக்கவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. கருவாயன் கொஞ்சமாச்சும் படிப்பியான். மெசாட்ட அவன்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவான்.
ஏன் சிடுமுஞ்சேனே உன் கடையில டீ எப்படி இவ்வளோ நல்லா போடுற ஆனா இது டீயா பூஸ்டானே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு போடுற டீல எப்பவும் பூஸ்டை கலந்து போடுவியானே அந்த பூஸ்ட் டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கு பாத்துக்க இருந்தாலும் நல்லா தான் இருக்குது சிடுமுஞ்சேனே நான் 2 பச்சி எடுத்துக்கிட்டுமா அதெல்லாம் எடுத்துக்க, காசு மட்டும் வந்துடணும் பாத்துக்க. காசு வரல அவ்வளவுதான் பாத்துக்க. யாப்பா எனக்கும் டீ கொடுப்பா. அடடே கரண்ட் கீழே விழுந்துருச்சே, இரு எடுக்கிறேன். கருவாயா 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 கருவாயா. எல்லாம் கெடா மட்டும் பயலே, என் மேல எதுக்குல இப்ப ஏறி போனா உன் வெயிட்டு தாங்குமால? வந்தா வழியை விட்டு நிக்கணும், அப்படி குனிஞ்சிருந்தா உன் மேல ஏறித்தான் வர முடியும் பாத்துக்க. நான் முக்கியமான விஷயமா ஓடி வந்துகிட்டு இருக்கேன், நீ அப்பனா பார்த்து குனிஞ்சனா நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் ஏறி வருவேன். தடியனே அந்த காயத்தை கொடுனே கொஞ்சம். ஆகா நல்ல ஒரு பேப்பர் கிடைச்சிருச்சுப்பா. இந்த பச்சை எப்படா என்னைய வலிக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு 2 சண்டை ஓயாது. இந்த சண்டை ஓயற வரைக்கும் இந்த பச்சையை நல்லா நசுக்கி தின்னுப்புடுவான். எப்பா பேப்பரே இல்லைன்னு வருத்தப்பட்டேன். இந்த தடியனை எப்படியோ கொண்டு வந்துச்சு. நிறுத்துங்களேன், 2 பேரும் சண்டை போடணும்னா அங்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டு உருளுங்களே. தைரியமான ஆம்பளைகளை தான் 2 பேரும் கை வச்சு அங்கிட்டு போய் சண்டை போடுங்களே. அதை விட்டுட்டு வாய் தராரிலே பேச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. இந்த தடியன் கூட என்னால சண்டை போட முடியாது, என்னைய பிதிக்கி போடுவான்லவே. என் லெட்டர் எங்க? என் கையில கொண்டது லெட்டர் காணாமே. ஐயோ ஐயோ, என் கோதாவரியோட லெட்டர் காணாமே. கருவாயா, என் கையில இருந்து லெட்டரை பாத்தியாடா? என்ன அத சாதாரண லெட்டர் தானே? இப்பதானே பஜ்ஜிக்கு எண்ணெயை வலிக்கணும்னே உன் கையில இந்த லெட்டர் பிடிங்கி அதுல வலிச்சு தூக்கி எறிஞ்சு. இந்த சிடுமுஞ்சி பையன் அந்த பஜ்ஜியில அவ்வளவு எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கானே, அதை வச்சு ஒரு ஆட்டோக்கே ஆயில் ஊத்திடலாம் போலனே. அடிக்கு இருக்கு பையலே, அது என் கோதாவரி கொடுத்த லெட்டர்டா. எனக்காக கொடுத்தா. எனக்கு படிக்க தெரியாதுன்னு ஆசாசியா உங்ககிட்ட கொண்டு வந்து படிக்கலாம் சொல்லலாம்னு நினைச்சா என் வாழ்க்கையை கெடுக்க வந்த கொம்பா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. உனக்கு இப்படியே விட்டா வேலைக்காகாது. இப்ப பாரு. தடியனே சும்மா தெரியாம தானே பண்ணேன், நான் வேணும்னு பண்ணலனே. நீயா வந்துட்டேன்னா உனக்கு மரியாதை இல்லன்னு வச்சுக்க. இங்க கொதிக்கிற தண்ணி எடுத்து உன் மேல ஊத்திடுவேன். வாடாங்கிற இல்ல வாடா. ஐயோ அவன் மேல ஊத்தி தொலைச்சிட்டானே. ஐயோ, அவன் மேல ஊத்துற சாக்குல இவனை மறந்து தொலைஞ்சிட்டமே. நடுவுல வேற நின்றுட்டு இருந்திருக்கானே. ஏங்க, உங்களுக்கு மேல தெரியாம ஊத்திட்டேங்க, கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்கிறீங்களா? ஏண்டா உங்க 2 பேரும் பிரச்சனையில நான் என்னடா பண்ணேன்? ஏன் மூஞ்சில சுடுதண்ணி ஊத்திருக்கிற ஒரு அறிவு கட்ட மெண்டல் பாயில. ஐயோ, பாலத்துக்கு ஊத்தி போட்டானே. எரியுதே எரியுதே எரியுதே. அட கடவுளே, எரியுதே எரியுதே எரியுதே. நான் என்ன பண்ணுவேன்? இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. பேசாட்டு நம்ம ஓடிடுவோம், இல்லைன்னா நம்ம மேலே ஏதோ ஒரு தூக்கி ஊத்தி போடுவாங்க. ஓடிடுறதா நல்லது. அட சிடுமுஞ்சி பையல, எல்லா பிரச்சனைக்கும் அவன் தாண்டாக்கான. அவன் ஓட்டமா ஓடுறேன் பாரு, அவனை புரியுதா முத. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.